ஸோ இது டைட்டில் பார். நீங்கள் உள்ளே போனாக்கில் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் செலக்ட் பண்ணணும் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றது. ஃபஸ்ட்டு நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ கிளிக் பண்ணாக்குள்ள ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மாடல், ரெண்டாவது அசம்பிளி, சீட் மெட்டல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் மாடல் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள தான் வந்து நம்ம வந்து 3D ஃபைல் மாடல் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம மாடல் கிரியேட் பண்ணுவோம். இதில் அசம்பிளி அப்படின்றது வந்து நம்ம கிரியேட் பண்ண மாடலை ஒன்னோட ஒன்று அசம்பிள் பண்ணுறது. சப்போஸ் ஒரு நெட்டு போல்டு கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நெட்டு தனியாக போல்டு தனியாக இந்த இதில் தான் கிரியேட் பண்ணணும் மாடல். இந்த இதில் மாடல் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ கிரியேட் பண்ண நெட்டையும் போல்டையும் அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒர்க் பெஞ்ச் இருக்குது. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஒர்க் பெஞ்ச். மாடல் ஒரு ஒர்க் பெஞ்ச். இந்த ஒர்க் பெஞ்சுக்குள்ள நம்ம வந்து மாடல் கிரியேட் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டூலை யூஸ் பண்ணி மாடல் கிரியேட் பண்ணலாம். ஸோ இது வந்து அசம்பிளின்றது வந்து ஏற்கனவே கிரியேட் பண்ண மாடலை வந்து நம்ம ஒன்றா மேனுவலாக நீங்கள் கையில் எப்படி ஒரு நெட்டையும் போல்ட்டையும் அசம்பிள் பண்ணுவீங்க அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ண நெட் அண்ட் போல்ட்டை நீங்கள் இதில் அசம்பிளியில் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணலாம். ஸோ இது ஷேப் ஸ்டூடியோன்னா நீங்கள் கிரியேட் பண்ணதை வந்து இப்போ சப்போஸ் கஸ்டமருக்கு வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணணும். இல்லை வந்து இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணும்போது ஒரே கலர் யூனிக்கான கலரில் மட்டும்தான் இருக்கும், கிரே கலரில். சப்போஸ் ஒரு நெட்டு போல்டு கிரியேட் பண்ணிங்கன்னா அதோட யூனிக்னஸ் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கிளாஸி பார்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டூடியோ போயிட்டு பார்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எதுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இந்த ஒர்க் பெஞ்சு. இது ஷீட் மெட்டல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷீட் மெட்டல் வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க் பெஞ்சு. அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. சப்போஸ் பிளாங்கிங் ஆப்ரேஷன், பியர்சிங் ஆப்ரேஷன், பெண்டிங், இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஷீட் மெட்டல் ஒர்க் பெஞ்சு. ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் ஒர்க் பெஞ்சு. இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கு யூஸ் பண்ணுறது. இது ரூட்டிங் மெக்கானிக்கல். ரூட்டிங்னா ஒன்றும் கிடையாது, ஒயர் ரூட்டிங்கு, இந்த மாதிரி பைப் லைன் ரூட்டிங். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ஒர்க் பெஞ்சு. இப்போ நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ மாடலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மாடலை கிளிக் பண்ணும் போதே நீங்கள் நேம் இது பண்ணிடுங்க. என்ன மாடல். சப்போஸ் நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு நெட்டு ஃபைலோட நேம் நெட்டுன்னு கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எந்த ஃபோல்டரில் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்க்டாப்பில் செப்பரேட் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்எக்ஸ். ஸோ இதில் நம்ம கிரியேட் பண்ணுற ஃபைலை ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறது பார்ட் ஃபைல். ஸோ இது வந்து .prt. நீங்கள் வந்து ஆட்டோகேடில் பார்த்துருப்பீங்க, டிராயிங் ஃபைல்னு சொல்லியிருப்பேன். .dwgன்னு இருக்கும். அந்த ஃபைலை ஆட்டோகேடில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இதில் என்எக்ஸ்லேயும் ஓப்பன் ஆகும். ஸோ ஆனால் இந்த பார்ட் ஃபைல் .prt வந்து என்எக்ஸில் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பார்ட் ஃபைல் வேணும், கேட்டியா வேணும், இது ஸ்டெப் வேணும், ஐஜிஎஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணும் போது ஐஜிஎஸ், ஸ்டெப்பு, ஆட்டோகேட் ஃபைல் ஃபார்மேட்டில் வேணுமா அப்படி நீங்கள் ஆட்டோகேட் ஃபைல் ஃபார்மேட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோகேட் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணலாம். ஸோ கேட்டியாவில் வேணும் அப்படின்னா கேட்டியாவை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டியாவில் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன ஃபைல் ஃபார்மேட் செலக்ட் பண்ணணும். நமக்கு நான் வந்து பார்ட் ஃபைல் தான் வேணும். செலக்ட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து மாடலை கிளிக் பண்ணியாச்சு. என்ன அந்த இதுக்கு நேம் கொடுத்தா என்ன பார்ட் வரைய போகிறோமோ அந்த பார்ட்டுக்கு நேம் கொடுத்தாச்சு. கிளிக் ஓகே. ஸோ நீங்கள் ஓகே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ அப்பியர் ஆகும். ஸோ இதில் மொத்தம் நீங்கள் ஆட்டோகேடில் பார்த்துருப்பீங்க டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், அப்புறம் வந்து டிராயிங் டூல் அப்படின்னு. நீங்கள் இங்கே கமாண்ட் பேரே பார்க்க முடியாது. இது கமாண்ட் பேஸ்டு சாஃப்ட்வேர் கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து கமாண்ட் டைப் பண்ணி சப்போஸ் உங்களுக்கு ஹோல் வேணும் அப்படின்னா HOL ஹோல்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு சர்ச் பாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூலை எனக்கு தேட தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக சாஃப்ட்வேரே காமிக்கும் எந்த இடத்துல அந்த டூல் இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு கமாண்ட் வரும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் எங்கே பிளிங்க் ஆகுது, எங்கே பிளிங்க் ஆகுது வாய்ஸ் ஸ்லோவாக இருக்கு சார். ஓகே. ஸோ நாங்கள் இங்கே ஹோலை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பிளிங்க் ஆகும் எந்த இடத்துல அந்த ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்குது அப்படின்றத. ஸோ அதுக்காக தான் இங்கே கமாண்ட் பார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கிளிக் பண்ணால் ஹோல் எங்கே இருக்குது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். சப்போஸ் எனக்கு வந்து ஹெலிக்ஸ் வேணும் அப்படின்னா நான் ஹெலிக்ஸ் என்டர் அப்படின்னு கிளிக் பண்ணதுக்கப்புறம்
கீழே வரும். ஸோ அந்த கமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்காக நான் எங்கே கிளிக் பண்ணதும் எங்கே காமிக்கும், எங்கேயும் பிளிங்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கமாண்டை ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ இது வந்து சர்ச் விண்டோ. எல்லா டூலும் எங்கே இருக்குது அப்படின்றது வந்து நீங்கள் இது மூலமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்எக்ஸில் வந்து ஆட்டோகேடில் எப்படியோ அதே மாதிரி தான் டைட்டில் பாரு. ஸோ அதுக்கப்புறம் மெனு பாரு, அதுக்கப்புறம் டூல் பார், இதுதான் டூல். ஸோ இங்கே டூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கெட்ச் டூல் இருக்கும், ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இந்த ஸ்கெட்ச் டூலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு ஸ்கெட்சும் வரைய போகிறோம். ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். ஃபில்லட், சாம்ஃபர், ட்ரிம், டிராஃப்ட், இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம் என்னென்ன எதுக்காக இந்த டூல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பார்ட் நேவிகேட்டர் ஸ்பேஸ். இங்கே வந்து என்ன அப்படின்னா நீங்கள் என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே வந்து ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகிரும், பார்ட் நேவிகேட்டரில் வந்து ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ இப்போ சப்போஸ் நான் இது எக்ஸ்ட்ரூட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ண முடியாது. ஸ்கெட்ச் இல்லாமல் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணவே முடியாது. பேஸ் ஸ்கெட்ச் வேணும். ஸோ நம்ம கிளிக் பண்ணேன் அப்படின்னா செலக்ட் த கர்வ். நான் கர்வே வரையல. ஸோ கர்வ் வரைஞ்சாதான் நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண முடியும். கேன்சல் பண்ணி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எதனால நான் இது ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கிளிக் பண்ணி ஒரு கர்வை செலக்ட் பண்ணி ஒரு 5 mm 10 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ரூட் வந்து ஆட் ஆகிக்கும். ஃபர்ஸ்ட் கமாண்ட் நம்பர் 1 என்ன டூல் யூஸ் பண்ணியிருக்கோமோ அதை ஆட் ஆகிக்கும். ஸோ அதை நீங்கள் எப்போ வேணுமோ மாடிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட் நேவிகேட்டர்ன்ற இது இருக்குது. ஸோ இப்போ வந்து டைரெக்டாக வந்து ஸ்கெட்ச் டூலுக்கு போயிடலாம். ஸோ எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி வந்து இதை தான் வந்து என்னன்னா நம்மளோட கோஆர்டினேட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிஸ் ஒரு 3 பிளேன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். ஸோ கிராஃப் எப்படி வரைஞ்சிருப்பீங்க அதே மாதிரி தான் இங்கே 0,0 இதை வந்து கோஆர்டினேட் சிஸ்டம். இங்கே தான் 0, ஆரிஜின் டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆரிஜின் இங்கே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட பாயிண்ட் வந்து 0,0,0 இருக்கும். ஸோ மவுஸ் கண்ட்ரோல் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஜூம் இன் ஜூம் அவுட்டுக்கு வந்து மிடில் பட்டன். நீங்கள் எப்படி ஆட்டோகேடில் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி மிடில் பட்டன் வந்து ஸ்க்ரோல் பண்ணணும். செலக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் பட்டன். ஸோ ஆட்டோகேட் தான் சேம் எப்படி நீங்கள் ஆட்டோகேடில் மவுஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி தான். ஸோ ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஜூம், ஃபிட், பேன், ரொட்டேட், இந்த மாதிரி. நீங்கள் பேன் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து மூவ் பண்ணலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ இப்போ வந்து டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் தான் இருக்குது, அதனால கோஆர்டினேட் சிஸ்டம் மூவ் ஆகுது. சப்போஸ் இதில் ஆப்ஜெக்ட் இருந்தது அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். இந்த டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து 3 பிளேன் இருக்குன்னு சொன்னேன். இப்போ இந்த 3 பிளேன்ல வந்து ZX இது வந்து ஃப்ரண்ட் பிளேனு, இது ஃப்ரண்ட் பேக்கு. ஸோ ஒரு சைடு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ZY. ஸோ இது வந்து ரைட் சைடு பிளேனு, ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு. ஸோ XY இது வந்து மேலேருந்து டாப். ஸோ டாப் ஆர் பாட்டம். ஒரு ஆப்ஜெக்ட் வரைஞ்சிட்டு நான் உங்களுக்கு எப்படி அந்த பிளேன்ல எப்படி ஆப்ஜெக்ட் வரையுது அப்படின்றத சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டாப் வியூவில் வரைய போகிறோம். சப்போஸ் நமக்கு வந்து ஒரு 100 mm ஹைட்டு, 100 mm வித். ஸோ அந்த இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்கிள் பார் வேணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சை செலக்ட் பண்ணாது அப்புறம் இங்கே வந்து கேட்கும் எந்த பிளேனில் வரைய போறீங்க அப்படின்னு கேட்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது டாப் பிளேன் எடுத்துருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பிளேனில் ரைட் சைட் பிளேனில் வரையணும்னா ரைட் சைடு கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் எனக்கு ஃப்ரண்ட் பிளேனில் வரையணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட் பிளேனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டாப் பிளேன் வரைய போகிறேன். இங்கே ஒரு ஏரோ இருக்கும். இதை ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணதை வந்து அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரீசெட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக பிளேன் செலக்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இதை அன்செலக்ட் பண்ணிட்டு புதுசாக பிளேன் கிரியேட் பண்ணணும்னா மறுபடியும் க்ளோஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் டாப் பிளேனை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ண வாக்கில் ஆரஞ்சு கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வந்து ஓகே. ஸோ ஓகே கொடுத்தவரில் இங்கே வந்து ஃபுல்லாக மாறி இருக்கும். இது வந்து ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சு. நம்ம இப்போ இருக்கிறது ஃபுல் இந்த இங்கே வந்து ஒரு ஒர்க் பெஞ்ச் இருக்குது. நீங்கள் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் ஒரே இதில் ஒர்க் பெஞ்ச் தான் பண்ணியிருப்பீங்க 2D ஒர்க் பெஞ்சில். இங்கே ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச் தனியாக இருக்குது, அசம்பிளி இருக்குது. இப்போ அசம்பிளி இருக்கும், கர்வ் இருக்கும், அனாலிசிஸ்,
ஃபர்ஸ்ட் வந்து நான் என்எக்ஸ் சாஃப்ட்வேரை பற்றி ப்ரீஃபாக சொல்லிடுறேன். இது வந்து ஹையர் சாஃப்ட்வேர். இங்கே வந்து இது அனலைஸ் பண்ணலாம், கேம் கோடு ஜென்ரேட் பண்ணலாம் சிக்கு, ஸோ டிராஃப்டிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ எல்லாமே யூஸ் பண்ணுறதுனால வந்து இது ஹையர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஒர்க் பெஞ்சஸ் இருக்குது. ஒரு ஒர்க் பெஞ்சுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச். இந்த ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் நம்ம டாப் வியூவை செலக்ட் பண்ணதுனால 2Dல ப்ரொஃபைல் வரைகிறான் டாப் வியூவில். ஸோ இப்போ டாப் வியூவை செலக்ட் பண்ணதுனால எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ டாப் வியூவில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கிராஃப் நமக்கு வந்து ஒரு பிளேனில் வந்து கிடைச்சிருச்சு. ஒரு பிளேனு 2 ஆக்சிஸ் இருக்குது, அதில் தான் நம்ம டிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து ஸ்கெட்ச் டூலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோகேடில் பார்த்த மாதிரி தான் இது வந்து பாலிலைன். ஸோ நான் இப்போ லைனை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து எனக்கு வந்து எங்கள் டைமென்ஷன் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் வேணும் அப்படின்னா எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் Z ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். ஆனால் உள்ள இங்கே எனக்கு பார்ட் நேவிகேட்டரில் வந்து ஸ்கெட்ச்னு ஒரு காலம் ஆட் ஆகிருக்கு. ஆனால் நான் எந்த டயக்ராமும் எதுவுமே வரையலை. ஸோ உங்களுக்கு எப்போ வேணும் அப்படின்னா நீங்கள் உள்ளே போயிட்டு என்ன வேணுமோ நீங்கள் வரைஞ்சதுக்கு அப்புறம் ஃபினிஷ் கொடுத்துட்டா நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள் தெரியும். ஸோ இதுதான் டயக்ராம் ஒன்று. நீங்கள் ஒரு டிக் இருக்கும், இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா டயக்ராம் வந்து ஹைட் ஆயிரும். அப்படின்னா வந்து அந்த வரைஞ்ச ஸ்கெட்சை வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன்னு அர்த்தம். அது எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது இனிமேல். சப்போஸ் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா அது எனேபிள் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ அதை ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடுவோம். எதனால டெலிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோ டைமென்ஷன் வந்து டிசேபிள் பண்ணணும். ஸோ ஏன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக டைமென்ஷன் எடுத்துருச்சுன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு தடவையும் வந்து கிளிக் பண்ணி இது பண்ணுறதுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஏற்கனவே வந்து என்எக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினியர் நீங்கள் மோஸ்ட்லி ஆட்டோ டைமென்ஷனை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது எப்படி வந்து ஆஃப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மெனு இருக்கும். ஸோ மெனுவை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெனு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு இங்கே ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இதில் ஸ்கெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி ஆட்டோ டைமென்ஷன் டிசேபிள் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஸ்கெட்சை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போனாங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஆட்டோ டைமென்ஷனிங் வந்து இங்கே வந்து கிளிக் ஆகிருக்குது. ஸோ இதை அன்செக் பண்ணணும். அன்செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஆட்டோ டைமென்ஷன் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ மறுபடியும் ஸ்கெட்ச் போகலாம். ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு டாப் வியூவில் வந்து வரையணும். ஸோ டாப் வியூ வந்து ஆல்ரெடி கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா ஆரஞ்சு கலரில் எனேபிள் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து ஆக்சிஸை கிளிக் பண்ணியாச்சு. என்ன பிளேனில் வரைய போகிறோன்றதையும் கிளிக் பண்ணியாச்சு. தென் கிளிக் ஓகே. அப்புறம் நீங்கள் இப்போ டாப் வியூவில் உள்ள இப்போ வந்து ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் இருக்கீங்க. ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்ச் நீங்கள் வந்த வகையில் டயக்ராம் ஃபுல்லாக 2Dக்கு மாறிடும். ஸோ நீங்கள் ஒரு பிளேன் வந்து நமக்கு இருக்குது, 2 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ இப்போ என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் டூல். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதில் உள்ள எல்லா டூலையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஆட்டோகேடில் பார்த்தது டிராஃப்டிங் டூல். இது எல்லா சாஃப்ட்வேர்லையும் காமனாக இருக்கும். பாலிலைன் ஆக்சுவலாக ப்ரொஃபைல்னா பாலிலைன் தான், கண்டினியூஸ் லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸ் இந்த கமாண்ட் இந்த டூலை யூஸ் பண்ணி லைன் போடலாம். ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள்லேயே மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்று கார்னர் டு கார்னர் 2 பாயிண்ட். நீங்கள் ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணாக்கல இங்கே ஒரு பார் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்கும். உங்களுக்கு என்ன டைப் வேணுமோ நீங்கள் அந்த டைப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் 1ல் ஃபர்ஸ்ட் கார்னர், பாயிண்ட் 2ல் செகண்ட் கார்னர். ஸோ இப்படி பண்ணி இதை நீங்கள் வந்து ரெண்டு தடவை தான் கிளிக் பண்ணணும். பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. ஸோ இந்த மூலமாக வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வேணும் ரெக்டாங்கிள், சடன் ஆங்கிளில் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ சென்டர் ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா சப்போஸ் நான் ஆக்சிஸுக்கு சென்டராகவே ரெக்டாங்கிள் வரைகிறேன். சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் ரெக்டாங்கிளோட சென்டர் பாயிண்ட்டு. சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ வித்து அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
சென்டர் ரெக்டாங்கிள் வந்துடும். இந்த ரெக்டாங்கிள் இந்த ஆக்சிஸ்க்கு சென்டராக இருக்குது, ஆக்சுவலாக சிமெட்ரிக்காக இருக்குது. இங்கே இருக்கிற இது சப்போஸ் இது 100 mm இருந்ததுன்னா இது 50, இது 50. ஸோ இது வந்து 200 mm இருந்ததுன்னா இது 100, இது 100. அதாவது இந்த மிடில் ஆக்சிஸ்லேருந்து இது வரைக்கும் 100, இந்த மிடில் ஆக்சிஸ்லேருந்து ஆப்போசிட்டில் 100. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் கிரியேஷன்லாம் டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் கிரியேஷன் இருக்குது. ஸோ லைன் நார்மலாக தான், லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட்டு, ரெண்டாவது பாயிண்ட்டு, அவ்வளோதான். ஸோ இதுக்கெல்லாம் எப்படி வந்து டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் டி கிளிக் பண்ணிங்கனாலே டைமென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ரேபிட் டைமென்ஷன். கிளிக் பண்ணிவிட்டு எப்போ எந்த டைமென்ஷன் உங்களுக்கு வேணும், சப்போஸ் இந்த லைனுக்கு டைமென்ஷன் வேணும், ஸோ இந்த லைனுக்கு டைமென்ஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஹரிசாண்டலாக கீழே மூவ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டைமென்ஷன் கிடைச்சிடும், நம்மளுக்கு எனேபிள் ஆயிரும். சப்போஸ் எனக்கு 53 இருக்குது, இதை வந்து நான் 50 ஆக்கணும், எனக்கு 50 mm லைன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 50 என்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து 50 mm வந்து சின்னதாயிரும். ஸோ இந்த மாதிரி லைன் கிரியேஷன் பண்ணலாம். அண்டு கண்ட்ரோல் இசட் பண்ணீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்கெட்ச்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து ஆர்க் பார்க்க போகிறோம். ஆர்க்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ ரெண்டே டைப் தான் ஆர்க் இருக்குது. ஒன்று 3 பாயிண்ட் ஆர்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், அடுத்து ரேடியஸ். நீங்கள் ட்ராக் பண்ணும் போதே ரேடியஸ் கேட்கும். சப்போஸ் உங்களுக்கு 30 வேணும் இல்லை 50 வேணும் ரேடியஸ்னா 50 என்டர். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 120 வேணும்னா 120 என்டர். ஸோ இந்த மாதிரி ஆர்க் கிரியேட் பண்ணலாம். சென்டராக இருக்கு, சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட்டோகேடில் நம்ம வந்து ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் ஆர்க் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஃபர்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு 90 டிகிரியில் வேணும் அப்படின்னா எவ்வளோ ரேடியஸ் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணுங்க. 70 ரேடியஸ். ஸோ ரெண்டாவது காலத்துக்கு போகிறதுக்கு டேப் அமைக்கிட்டு தான் போகணும். ஸோ ஸ்வீப் ஆங்கிள் வந்து 90 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 90 என்டர். ஸோ 90 டிகிரியில் ஆர்க் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதான் 2 டைப் ஆஃப் ஆர்க் கிரியேஷன் தான் இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் பார்க்கலாம். சர்க்கிள் அதே மாதிரி தான் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மவுஸை ட்ராக் பண்ணுங்க, லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஸோ இங்கே டயமீட்டர் வேல்யூ கேட்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டயமீட்டர் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ டயமீட்டர் சப்போஸ் ஒரு 100 mm வேணும் அப்படின்னா 100 என்டர். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சர்க்கிள் எடுத்துக்கும். இப்போ சப்போஸ் எனக்கு அதே 100 mm வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை சர்க்கிள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இது பாயிண்ட்டு. எந்த இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் வேணுமோ நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். சப்போஸ் பர்டிகுலர் கோஆர்டினேட்டில் வேணும், இது எனக்கு எக்ஸ் ஒய், எனக்கு பர்டிகுலர் கோஆர்டினேட் இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கோஆர்டினேட் மெஷர் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ் ஒயில் எனக்கு ஒரு 20, ஒயில் ஒரு 30. ஸோ என்டர் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ அப்படின்னா என்னன்னா எக்ஸ்லேருந்து இந்த கிராஃபில் வந்து எக்ஸ்லேருந்து ஒரு 20, ஒய்லேருந்து ஒரு 30. ஸோ அந்த இதில் வந்து அந்த பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த கோஆர்டினேட்ஸில் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது சாம்பர். சப்போஸ் ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, எனக்கு வந்து எங்கள் சாம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் சாம்பர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் கிளிக் பண்ணி எவ்வளோ சாம்பர் டிஸ்டன்ஸ்ன்றதை மென்ஷன் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 20 வேணும் அப்படின்னா 20 என்டர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாம்பர் கொடுத்துருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ்லன்னா 20 20. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் 20, இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு 20. ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு.
இந்த மாதிரி சாம்பர் நீங்கள் கொடுக்கலாம். ஃபில்லட் வேணும் அப்படின்னா ஃபில்லட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன் எவ்வளோ ரேடியஸ்க்கு வேணும் அப்படின்றத, சப்போஸ் எனக்கு ஒரு 35க்கு வேணும், என்டர் பண்ண வேல்யூ தப்பு. ஸோ தப்புனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்டு கண்ட்ரோல் Z பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அன்டூ ஆயிடும். ஸோ அகைன் ஃபில்லட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க, செகண்ட் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ரேடியஸ் வேல்யூ கொடுக்கணும் 30, என்டர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரேடியஸ் வேல்யூ 30. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லட் கிரியேட் பண்ணிக்கலாம். இது சாம்பர், இது ஃபில்லட். ஸோ ட்ரிம் எப்படின்னா நார்மலாக நீங்கள் இதில் கிளிக் ஆட்டோகேடில் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதே தான். இதுக்கு ஷார்ட்கட் இருக்குது. டீன் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆகும். சப்போஸ் எனக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. எனக்கு இந்த லைன் வந்து ட்ரிம் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ஆயிரும். ஏன் இங்கேருந்து இது வரைக்கும் ட்ரிம் ஆயிருக்குன்னா அங்கே இருக்கிறது ஒரே லைன். ஸோ இங்கே இருக்கிறது ஒரு லைன். இந்த லைன் இந்த பாயிண்ட்ல ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்ல முடியுதா, இதுக்கு சென்டரா ஒரு லைன் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இது ட்ரிம் பண்ணணும். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து இந்த ஆப்ஜெக்டை ட்ரிம் பண்ணணும் சடன் எக்ஸ்டெண்ட் வரைக்கும், இந்த பர்டிகுலர் வெர்டிகல் ஆக்சிஸ் வரைக்கும். ஸோ அதனால ட்ரிம் கிளிக் பண்ணிக்கோங்க, என்டர் க்ளோஸ். சப்போஸ் அந்த லைன் வந்து கண்டினியூஸ் லைனாக இருந்து இது கூட ஜாயிண்டாக இருந்தது அப்படின்னா இதுவும் சேர்த்து ட்ரிம் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணணும் இல்லை, டி அப்படின்னு அடித்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளாக் விண்டோ வந்துடும். டேரெக்டாக எந்த லைன் வேணுமோ இதை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ எது வேணுமோ ட்ரிம் பண்ணிக்கோங்க, எது வேணாமோ ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஸ்கெட்சை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எக்ஸ்டெண்ட், எந்த லைன் வேணுமோ நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே ஒரு லைன் இருக்குது, இதை நான் வந்து கீழே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கே வந்து பிளாக் இருக்கோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த லைன் இல்லை நீங்கள் எக்ஸ்டெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகாது. ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து இன்ஃபினிட்டி வேல்யூ எடுத்ததுன்னா எரர் காமிக்கும், டாப்போலாஜிக்கல் எரர்னு ஒரு எரர் காமிக்கும். ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து பேரலாக ஒரு பெர்பெண்டிகுலர் எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா பேரலாக ஒரு பிளாக் இருக்கணும், அப்போ தான் அது வரைக்கும் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ மேக் கார்னர் அது அதில் சார் சொல்லுங்க. அக்செப்ட் பண்ண சொல்றாங்க, வெளியே வெயிட் பண்றாங்க. ஓகே. ஸோ ட்ரிம் பார்த்தாச்சு, ஆப்ஷன்லாம் பார்த்தாச்சு. ஸோ மூவ் கர்வ், ஜஸ்ட் மூவ் செலக்ட் பண்ணுங்க. கர்வை மூவ் பண்ணுறது தான், வேறு எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் இந்த கர்வை மூவ் பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணணும். சப்போஸ் எனக்கு 10 mm மூவ் பண்ணணும் அப்படின்னா 10 என்டர். ஸோ 10 mm டவுனில் மூவ் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் மூவ் ஆகணும் அப்படின்னா ரிவர்ஸ் டைரக்ஷன், டிஸ்டன்ஸ் வெக்டர் -10 கொடுத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் மூவ் ஆயிரும். ஸோ இதுதான் மூவ் கர்வ். ஆக்சுவலாக நம்மள்ட்ட கம்மியான டைம் இருக்குது, எல்லா ஆப்ஷனையும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக் ஆப்ஷன், இதை யூஸ் பண்ணி தான் ஸ்கெட்ச் வரைவாங்க. ஸோ இது மூவ் கர்வ், இது ஆஃப்செட் மூவ் கர்வ். எவ்வளோ ஆஃப்செட் வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கர்வை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஆஃப்செட் எடுக்கலாம். சார் ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க சார், ஸ்டூடெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க சார். அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, ஆல்மோஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சு 1/2 hour ஆச்சு. ஸோ இப்போ மூவ் கர்வில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் கர்வில் வந்து ஸ்ப்ளைன் இருக்கும். நீங்கள் ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணிவிட்டு 0.1, 0.2, 0.3 ஸோ நீங்கள் எப்படி வேணும் ஸ்ப்ளைன் வரைஞ்சிக்கலாம், உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
சப்போஸ் இந்த ஸ்ப்ளைன் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே க்ளோஸ் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளைன் வரையலாம். ஸ்ப்ளைன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா வரைஞ்ச ஸ்கெட்சை எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கெட்சு பக்கத்தில் கொண்டு போயிட்டு டபுள் கிளிக் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி வரைஞ்சிங்களோ அந்த ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம இந்த இதான் கண்ட்ரோல் பாயிண்ட்ஸு. சப்போஸ் இந்த பாயிண்ட்டை மூவ் பண்ணோம்னா ஸ்ப்ளைனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக நீங்கள் அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது எடிட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கெட்சையும் நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். சப்போஸ் நான் கிளிக் பண்ணேன், கிளிக் பண்ணோன்னது லைன் காம்பவுண்ட் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஹோம் போய்க்கோங்க. பாலிகான் அதே மாதிரி தான். பாலிகானை கிளிக் பண்ணிக்கோங்க, சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை சைடு வேணுமோ, சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு 8 சைடு வேணும் அப்படின்னா 8 என்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து 8 சைடு வந்துடும். ஸோ பாலிகான் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிரும். இதெல்லாம் ஷார்ட்கட். இல்லை நீங்கள் வந்து பாலிகான் கிரியேட் பண்ணுறதுக்கு லைனை யூஸ் பண்ணி கூட கிரியேட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எலிப்ஸ் 2 ரேடியஸ் இருக்குது. மினிமம் மேஜர் ரேடியஸ் மைனர் ரேடியஸ்னு நீங்கள் இங்கே 50 25 கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மேஜர் ரேடியஸ் ஒரு 100 வேணும், மைனர் ரேடியஸ் ஒரு 50 வேணும். என்டர். எப்பவுமே வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வேல்யூ டைப் பண்ணிட்டு சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அது எடுத்துக்கலன்னு அர்த்தம் சாஃப்ட்வேர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலிப்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ நான் எலிப்ஸுக்கு அப்புறம் கோனிக் இது ரொம்ப அவசியம் இல்லை. ஆஃப்செட் வேல்யூ எப்படி அப்படின்னா நீங்கள் ஆஃப்செட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சப்போஸ் எனக்கு வந்து இதோட ஆஃப்செட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆஃப்செட் வேணும், ஒரு 10 mm கொடுக்குறேன். ஸோ 10 mm எக்ஸாக்டாக ஆஃப்செட் ஆயிரும். நீங்கள் இதில் ஆட்டோகேடில் எப்படி ஆஃப்செட் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ எனக்கு ரிவர்ஸ் டைரக்ஷனில் வேணும்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்வர்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஆஃப்செட் இந்த ஒரு ப்ரொஃபைலுக்கு மட்டும் கொடுக்க வேணாம், இன்னும் 2-3 ப்ரொஃபைலுக்கு யூஸ் பண்ணணும் இந்த டூல் பாரை வச்சு அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ண தேவையில்லை. அப்ளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இப்போ 2வதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த பாலிகானை செலக்ட் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ஆப்ஷன் எப்பவுமே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர் இருக்கும். ஸோ நான் கனெக்டட் கர்வ் கொடுத்ததுனால இந்த கர்வோட எது கனெக்ட் ஆகிருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ நான் கனெக்டட் கர்வ் கொடுக்காம நம்ம வந்து ரீசெட் பண்ணிடலாம். கனெக்டட் கர்வ் கொடுக்காம சிங்கிள் கர்வ் கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ஃபில்டர் ஆப்ஷன். இதெல்லாம் செலெக்ஷன் ஃபில்டர் ஆப்ஷன். நீங்கள் சிங்கிள் கர்வ் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு கர்வ் தான் செலக்ட் ஆகும். கனெக்டட் கர்வ் கொடுத்தீங்கன்னா இந்த கர்வோட எது கனெக்ட் ஆகிருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக இதாயிரும். டேஞ்சனும் அதே மாதிரி தான், எது டேஞ்சனாக இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து சிங்கிள் கர்வ் கொடுத்தீங்க அப்படின்னா நான் இந்த கர்வ் மட்டும்தான் என்னால் ஆஃப்செட் பண்ண முடியும். அதே மாதிரி தனித்தனியாக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணலாம். இல்லை எனக்கு ஒரே கிளிக்கில் வரணும் அப்படின்னா கனெக்டட் கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கிளிக். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு கர்வ் வந்து சின்ன கேப்பு கூட இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்னன்னா இந்த கர்வும் ஒரு பாயிண்ட்ல ஜாயிண்ட் ஆகிருக்கணும். சின்ன கேப் இருந்தது அப்படின்னா கர்வ் வந்து ஆஃப்செட் பண்ண முடியாது. கனெக்டட் கர்வ் வந்து நம்ம ஒரு லூப்பாக கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஆஃப்செட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஆஃப்செட் பார்த்தாச்சு. இந்த பேட்டர்ன் நீங்கள் ஆட்டோகேடில் அரே கமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே தான் அங்கே வந்து அரேன்னு பேர், இங்கே பேட்டர்ன் பேர். ஜஸ்ட் பேட்டர்ன் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த கர்வ் வந்து பேட்டர்ன் பண்ணணும். பேட்டர்னில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது அங்கே சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து ரெக்டாங்குலர் ஆப்ஷன், அங்கே ரெக்டாங்குலர்ன்றது இங்கே லீனியர்ன்றது பேர். ஸோ அங்கே போலார் அப்படின்றது ஆப்ஷன் வந்து இங்கே சர்க்குலர் ஆப்ஷன். ஸோ அதே மாதிரி ஜென்ரலாக பேத்து பார்த்துருக்கோம் அதே மாதிரி தான். ஸோ லீனியரை கிளிக் பண்ணிட்டு எந்த கர்வ் வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு சப்போஸ் எனக்கு இந்த எலிப்ஸ் பண்ணணும் அப்படின்னா எலிப்ஸ் ஒரு எலிப்ஸை கிளிக் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு 2வது எலிப்ஸையும் கிளிக் பண்ணணும் அப்படின்னா கீழே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு
சென்டர் ஆக்சிஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எலிப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் த லீனியர் ஆப்ஜெக்ட். ஸோ எந்த டைரக்ஷன் வேணும் உங்களுக்கு பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் வந்து இப்போ கிளிக் பண்ணணும். ஆட்டோகேடில் வந்து ஒரு லைன் போட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து அது XY எடுத்துக்கும். ஆனால் இங்கே வந்து லைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எடுத்துக்கும். நம்மகிட்ட லைன் போட்டும் நம்ம வந்து அந்த லைனை செலக்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா எங்கள் ஆக்சிஸில் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஆக்சிஸையும் செலக்ட் பண்ணிக்கலாம். இது செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டைரக்ஷன் காமிக்குது. ஸோ நான் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கேன் கவுண்ட்னா ஒரு 6 கொடுத்துருக்கேன். பிச் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து ஒன்னோட ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு பிச் டிஸ்டன்ஸ் ஒரு 100 கொடுத்தீங்க. 100 கொடுத்துமே வந்து நமக்கு பத்தலை. பிச்சுன்றது ஒன்றுமே கிடையாது. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் அதுதான். ஸோ ஒரு 250 கொடுக்கணும். 250 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பேட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இது லீனியர் பேட்டர்ன். நம்மளுக்கு ஒரே ஒரு சைடு தான் பேட்டர்ன் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரே ஒரு டைரக்ஷன் செலக்ட் பண்ணிருக்கோம். அதனால சப்போஸ் உங்களுக்கு 2வது டைரக்ஷன் வேணும் அப்படின்னா யூஸ் டைரக்ஷன் 2. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஹரிசாண்டலாக பண்ணியாச்சு. இப்போ வெர்டிக்கலாக பண்ணணும். ஸோ லைனை செலக்ட் பண்ண சொல்லுது. என்ன லைன் அப்படின்னா வெர்டிக்கல் லைன். ஸோ நம்மகிட்ட லைன் எதுவும் இல்லை. ஸோ அதனால நம்ம ஆக்சிஸை வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா நீங்கள் இந்த லைன் கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்து கூட கிளிக் பண்ணலாம். எது கிளிக் பண்ணாலும் அது வெர்டிக்கலாக மூவ் ஆக போகுது. ஸோ நம்ம வெர்டிக்கலாக கிளிக் பண்ணியாச்சு. ஆனால் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா பிச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதே பிச் வேல்யூ 250. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா கீழே பேட்டர்ன் ஆயிடுச்சு. நம்ம 2 கவுண்ட் கொடுத்ததுனால ரொம்ப கம்மியாக வந்து 2 தான் வந்துருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு மறுபடியும் 6 வேணும் அப்படின்னா 6 என்டர். ஸோ ஓவரால் 6 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் பண்ணுறது. ஸோ இது வந்து ரெக்டாங்குலர் பேட்டர்ன். அடுத்து சர்க்குலர் பேட்டர்ன் பார்க்கலாம். சர்க்குலர் பேட்டர்ன் சார் சொல்லுங்க சார் கிளாஸ் எப்போ சார் முடியும்? உங்களுக்கு வேற கிளாஸ் இருக்கா? சொல்லுங்க வேற கிளாஸ் இருக்கா? இல்லை சார் 5% தான் சார் இருக்கு. வீட்டில் கரண்ட் இல்லை சார். அதான் 5% தானா? 1 செகண்ட். இது எல்லாருக்குமா இல்லை உங்க மொபைல் மட்டுமா? என் மொபைல் சார். ஸோ நீங்க மட்டும் எக்ஸிட் ஆகிக்கோங்க. நீங்க மட்டும் எக்ஸிட் ஆகிக்கோங்க. 41 பீப்புள் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக ஸ்டாப் பண்ண முடியாது. வேணா செக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சு விட சொல்லுங்க. ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணி வாங்கிக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா பர்சனலாக கேளுங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகே ஓகே சார். ஸோ இப்போ சர்க்குலர் பேட்டர்ன் பார்க்கலாம். சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வேணும். ப்ரொஃபைல் இருந்தால் மட்டும்தான் சர்க்குலர் பேட்டர்ன் பண்ண முடியும். சப்போஸ் நான் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறேன், கிரியேட் பண்ணிக்கிறேன். சர்க்கிள் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ நான் இதை வந்து சர்க்குலர் பேட்டர்ன் பண்ணணும். சர்க்குலர் பேட்டர்ன் 360 டிகிரி பண்ணணும். ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன ஆங்கிள் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்றவில் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கோங்க. பேட்டர்னுக்கு நீங்கள் ஆப்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்குலர் செலக்ட் பண்ணுவாங்கல்ல, சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஆக்சிஸில் சென்டர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதான் 0,0,0. எனக்கு இதை சுற்றி தான் வந்து எனக்கு பேட்டர்ன் ஆகணும். ஸோ ஓகே. ஸோ இதில் வந்து கவுண்ட் அண்ட் ஸ்பேன். நீங்கள் ஸ்பேன் ஆங்கிள் 360 டிகிரி கொடுத்துக்கோங்க. கவுண்ட் வந்து ஒரு 4 வேணும் எனக்கு. என்ன கர்வ் அப்படின்றத வந்து கேட்குது.
ஸோ இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்ன் ஆயிரும். ஸோ கவுண்ட் அண்ட் பிச் கொடுத்தீங்கன்னா 90 டிகிரி பிச் ஆங்கிள். ஸோ 90 டிகிரியில் வந்து ஈவனாக வந்து சர்க்கிள் வந்து சர்க்குலர் பேட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 4 சர்க்கிள் வேணும், நான் அதனால் 4 என்டர் கொடுக்குறேன். சப்போஸ் வேணும்னா ஈவனாக வராது, ஏன்னா ஒரு 360 டிகிரியில் வந்து 4 தான் வரும். சப்போஸ் உங்களுக்கு 5 வேணும் அப்படின்னா 20 டிகிரி கொடுத்துங்க. 360 கொடுத்துட்டு கவுண்ட் ஸ்பேம் முந்நூற்றறுபது கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு 5 சர்க்குலர் பேட்டர்ன் வந்துருச்சு. ஸோ இந்த 5 சர்க்குலர் பேட்டர்ன் வந்து ஈவனாக வந்து 360 டிகிரியில் டிவைட் ஆகி 5 வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு 6 வேணும்னா 6 என்டர். ஸோ 360 டிகிரியில் வந்து 6 சர்க்கிள் வந்து ஈவனாக டிவைட் ஆகி சர்க்குலர் பேட்டர்னில் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு நீங்கள் எப்படின்னா ஆட்டோகேடில் நீங்கள் ஒரு சர்க்கிள் போட்டு பண்ணியிருப்பீங்க. ஸோ பிச் சர்க்கிள் இதுதான் பிசிடி. ஸோ இதை வச்சு நீங்கள் அரே கமெண்ட் யூஸ் பண்ணி பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் எங்கே வந்து நீங்கள் பிசிடி எல்லாமே பிச் சர்க்கிள் எல்லாமே நீங்கள் டைரெக்டாகவே வந்து பேட்டர்ன் பண்ணலாம். ஸோ ஆட்டோகேடில் அரேன்ற பேர் கமாண்டோட நேம், எங்கே வந்து பேட்டர்ன் சர்க்குலர் பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மிரர் நீங்கள் ஆட்டோகேடில் பார்க்கும்போது தான் என்ன கர்வ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நான் மிரர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ என்ன கர்வ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த லைன் மிடில் லைனோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஆயிரும். ஆனால் இங்கே என்னென்னா மிடில் லைன் இல்லை. ஸோ மிடில் லைன் கிரியேட் பண்ணணும். லைன் ப்ரெஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் மிரர் பண்ண போகிறேன். இதுதான் மிடில் ஆக்சிஸ். ஸோ இதுக்கு கமாண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கமாண்ட் பேஸ்ட் கிடையாது, இது டூல் பேஸ்ட். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மிரர் கர்வ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து எந்த கர்வை மிரர் பண்ண போகிறீங்க, இன்னொன்று வந்து என் சென்டர் லைன் எது அப்படின்றது கேட்கும். ஸோ எந்த கர்வை மிரர் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். எனக்கு இந்த கர்வ் மிரர் பண்ண போகிறோம், எனக்கு இது மட்டும் வேணாம், எனக்கு இதே மிரர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு கர்வை செலக்ட் பண்ணும் போதும் இங்கே நீங்கள் எத்தனை கர்வ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 6, 7 மொத்தம் நான் 7 கர்வ் செலக்ட் பண்ணியிருக்கேன். 7ஐயும் இதை மிடில் ஆக்சிஸாக வச்சுட்டு ஆப்போசிட் சைடில் வந்து மிரர் பண்ண போகிறேன். ஸோ சென்டர் லைன் கிளிக் பண்ணுங்க, செலக்ட் சென்டர் லைன். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆப்போசிட்டில் வந்துருச்சு. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓகே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மிரர். ஸோ இந்த மாதிரி மிரர் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணும் போதும் அதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மிரர் யூஸ் பண்ணதுனால இந்த சிம்பிள் வரும். இங்கே நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காமிக்கும் என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ மிரர் யூஸ் பண்ணாலும் சரி, ஆப்செட் யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு கார்னரில் இருக்கும் ஸ்கெட்சில். ஸோ மிரர் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ மோஸ்ட்லி இந்த கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ டைரக்ட் ஸ்கெட்ச் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் இது வந்து 3D ப்ரொஃபைல் இருந்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 3D எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கணும். ஸோ நான் 2 ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். நான் எப்படி ஸ்கெட்சை விட்டு எக்ஸிட் ஆனேன் அப்படின்னா இது ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சு, இது 2Dல மட்டும்தான் இருக்கும். இதை நான் ஐசோமெட்ரிக் சப்போஸ் வியூவில் பார்த்தேன் அப்படின்னா டாப் வியூவில் வரைஞ்சிருக்கிறேன். எந்த பிளேனில் வரைஞ்சிருக்கேன், டாப் பிளேனில் வரைஞ்சிருக்கேன், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இது சென்டர் ஆக்சிஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டு இதை மிரர் பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 ஸ்கெட்சு என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்கெட்சை நான் இன்னும் வந்து ஸ்கெட்ச் ஒர்க் பெஞ்சில் தான் இருக்கேன். இன்னும் நான் ஃபினிஷ் பண்ணலை ஸ்கெட்சை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஸ்கெட்ச் கேட்கும். ஸோ இது ஃபினிஷ் கொடுத்தா மட்டும்தான் நான் எக்ஸிட் ஆகிட்டேன்னு அர்த்தம். இப்போ நான் மாடலில் இருக்கேன்.
ஸோ இந்த மாடலில் நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச் வந்து டாப் வியூவில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரூட் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் கிளிக். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபியூச்சர்ஸ். இந்த ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம், ஹோல் கிரியேட் பண்ணலாம், யுனைட் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் அப்படின்றது இங்கே பார்த்த பேட்டர்ன் நீங்கள் 2Dக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பார்க்க போகிற பேட்டர்ன் வந்து 3Dக்கு யூஸ் பண்ண போகிறது. ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்ஜெக்ட் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஸோ எனக்கு எல்லாமே செலக்ட் ஆக வேணாம், எனக்கு இந்த ஒரே ஒரு பிகர் சர்க்கிள் மட்டும் எக்ஸ்ட்ரூட் ஆகணும். ஸோ அதுக்கு என்னன்னா இங்கே வந்து ஃபில்டர் பண்ணணும். எதை நீங்கள் செலெக்ஷன் ஃபில்டர் இது சிங்கிள் கர்வ். இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரூட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலாம் வேல்யூ 50 அரல்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ இது ஒரு சைடு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஆப்போசிட் சைடில் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும். இப்போ எக்ஸ்ட்ரூட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட் வியூ. ஸோ நம்மளுக்கு 50 mm வந்து அப்போட எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்குது. ஸோ ப்ளஸில் ஆகிருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரெண்டாவது டைரக்ட் புரியல சொல்லுங்க. ஹலோ சரியா ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க சார், வெளியே ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணணுமா? ஒரு நிமிஷம், சரியாவே கேட்கல. யாராவது தெளிவா உள்ளவங்க சொல்லுங்க. ஆக்சுவலா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா சார் அக்செப்ட் பண்ணுமா சார்? இல்ல சார், ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணணுமா சார்? யாருமே இல்லையே. இல்ல சார், ஒரு கால் பண்ணியிருந்தேன் சார். இப்போ அவன் தான் சார் சொன்னா கால் பண்ணி ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ண சொல்றான், நான் அக்செப்டே பண்ணல அப்படின்னு சொல்லி. இங்க பாருங்க, யாருமே வரல. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே சார். ஸோ இங்க வந்து டாப் விட ஒரு 50 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கிறோம். சப்போஸ் டவுனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா இது டாப் பிளேன்லேருந்து மேலே டவுனில் எக்ஸ்ட்ரூட் பண்ணணும் அப்படின்னா டைரக்ஷன் 2 செலக்ட் பண்ணணும். ஸோ 2 டைரக்ஷன், ஃபர்ஸ்ட் லிமிட்டு, செகண்ட் லிமிட்டு. ஸோ இது ஃபர்ஸ்ட் லிமிட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும் வேல்யூ 67. சப்போஸ் உங்களுக்கு 50 வேணும்னா 50. அதே மாதிரி லிமிட் 2. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன் கீழே சேஞ்ச் ஆகும், மைனஸில் போகும் வேல்யூ. சப்போஸ் -50 வேணும் அப்படின்னா -50 என்டர். ஸோ ஃப்ரண்ட் வியூவில் வச்சு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களோட வியூஸ் பார்க்குறது. நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஐசோமெட்ரிக் வியூ. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது டாப் வியூ. ஸோ இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது லெஃப்ட் சைட், இது ரைட் சைட். நீங்கள் சர்க்கிளை எப்படி பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது பாட்டம். ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சுக்கலாம். ஸோ ஐசோமெட்ரிக் வியூவில் வந்து நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். மேலே 50 mm எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கு, கீழே 50 mm. ஸோ இதுதான் லிமிட் 1 அண்ட் லிமிட் 2. ஓகே பண்ணிடுங்க. ஸோ இதுதான் 3D ஆப்ஜெக்ட். நான் செலக்ட் பண்ண கர்வ் வந்து இந்த ஒரே ஒரு சர்க்கிள் தான். அதனால எனக்கு வந்து ஒரே ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட் மட்டும் வந்திருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா புதுசாக நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கலாம். இது டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம் மிடில். நீங்கள் பார்ட் நேவிகேட்டரை பார்த்தீங்கன்னா ஒன்றா தெரியும். இது வரைக்கும் 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று டேட்டம் கோஆர்டினேட் சிஸ்டம், அதை கிளிக் பண்ணதான் நம்ம வந்து பிளேன்லாம் செலக்ட் பண்ணோம். ரெண்டாவது ஸ்கெட்ச், அந்த ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம அந்த ஸ்கெட்செல்லாம் வரைஞ்சிருக்கோம். மூணாவது எக்ஸ்ட்ரூடு யூஸ் பண்ணி தான் அந்த வரைஞ்ச ஸ்கெட்ச்லேருந்து 3D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ மறுபடியும் நான் வந்து இன்னொரு 2D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா புதுசாக ஸ்கெட்ச் ஆட் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் ஸ்கெட்ச், அப்புறம் எந்த பிளேனில் வரையணும் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு டாப் பிளேன் வேணும் அப்படின்னா நீங்கள் டாப் பிளேனை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா
நம்ம இருக்கிறது வேறு ஒரு 2வது ஸ்கெட்சில். ஆக்சுவலாக இது ஸ்கெட்ச் 1, இது ஸ்கெட்ச் 3. ஸ்கெட்ச் 3ன்னு ஏன் மென்ஷன் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே நம்ம டெலீட் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வேணும்னா நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எடிட் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ டைம் இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு ஸ்கெட்சில் இருக்கோம். எனக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணணும். ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு டைமென்ஷன் கொடுக்கணும். ஸோ எனக்கு ரெக்டாங்கிள் வந்து 150 × 100. இது டைமென்ஷன் எப்படின்னா டியை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், என்டர் கூட தேவையில்லை, ஜஸ்ட் கிளிக் தி டி கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ரெக்டாங்கிளுக்கு 2 டைமென்ஷன் இருக்கும், ஒன்று ஹரிசாண்டல் ஒன்று வெர்டிகல். ஸோ ஹரிசாண்டல் டைமென்ஷன் ஒரு 500, ஸோ வெர்டிகல் ஒரு 300. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைமென்ஷன் கொடுத்தாச்சு. நீங்கள் டைமென்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் கவனிக்கலாம், கன்ஸ்ட்ரெயின் படிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ரெட் கலரில், சாரி, இது வந்து க்ரீன் கலரில் பிளிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம லென்த்து வித்து கொடுத்துட்டோம். ஆனால் இங்கே வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்னா இன்னும் ஸ்கெட்சை நம்ம அரெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம மூவ் பண்ணலாம், லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சென்டர் ஆக்சிஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கெட்ச் அரெஸ்ட் ஆயிரும். ஸோ இதுக்கு பேர் தான் கன்ஸ்ட்ரெயின். கன்ஸ்ட்ரெயின்லேயே நிறைய டைப் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின். ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயினில் கோயின்சைட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட்டும் ஒரே இதில் ஆக்சிஸில் இருக்க மாதிரி நீங்கள் கோயின்சைட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறேன், ஸோ 2வது கன்ஸ்ட்ரெயினுக்கு பாயிண்ட்டை கிளிக் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போ என்ன இதில் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ டேஞ்சன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கிளிக் பண்ணது டேஞ்சன்ஸ்க்கு வராது, ஏன்னா சர்க்குலர் ஆப்ஜெக்ட் தான் நம்ம டேஞ்சன்ஸ் பண்ண முடியும். ஹலோ சார். சொல்லுங்க சார், நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு மேம் எங்களை கூப்பிடுறாங்க சார். நெக்ஸ்ட் கிளாஸ் டைமிங் எப்போ உங்களுக்கு? டைமிங் இப்போ 4 to 5 சார். 4 to 5. சரி, ஓகே. ஸோ ஜஸ்ட் ஓகே, நீங்கள் இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம எப்படி வந்து 2D ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ ரெக்டாங்கிள் நம்ம முடிச்சிருவோம், முடிச்சுட்டு கிளாஸ் ஓவர் பண்ணிக்கலாம், என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெக்டாங்கிள் நீங்கள் வந்து இதை அரெஸ்ட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின் ஒரு 5 minutes மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஜாமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரெயின் கிளிக் பண்ணிக்காங்க. இங்கே கோஇன்சிடென்ஸ் இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பாயிண்ட் வேணுமோ, பாயிண்ட் 1, பாயிண்ட் 2. ஸோ கோஇன்சைட் ஆகலை, ஏன்னா இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி ஓவர் கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால. ஸோ அதை டெலீட் பண்ணிட்டோம். இங்கே பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த தேவையான டைமென்ஷனோ அது மட்டும் தான் நீங்கள் கொடுக்க முடியும். தேவையில்லாத டைமென்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஓவர் கன்ஸ்ட்ரெயின்னு பிளாக் கலரில் பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ 2 பாயிண்ட்டையும் நம்ம கோயின்சைட் பண்ணியிருக்கோம், ரெக்டாங்கிளோட கார்னர் பாயிண்ட்டையும் இந்த மிடில் பாயிண்ட்டையும். ஸோ இப்போ டி என்டர் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து க்ரீன் கலரில் காமிக்கும், ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின். இப்போ நீங்கள் டயக்ராமை மூவ் பண்ணவே முடியாது. ஸோ ரெக்டாங்கிள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் ஹைடு. ஸோ இந்த டயக்ராம் ஸ்கெட்ச் 2 எனக்கு தேவையில்லை, ஹைட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெக்டாங்கிள் எப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோன்னா ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணிக்கோங்க. என்ன ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரே ஒரு கர்வ் தான் செலக்ட் ஆகுது. சப்போஸ் எனக்கு கனெக்டர் கர்வ் வேணும், கனெக்டர் கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அப்பர் லிமிட் வேல்யூ 50, என்டர். லோயர் லிமிட் வேல்யூ -90, என்டர். ஓகே, எனக்கு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதான் 3D ஆப்ஜெக்ட். ஸோ இது வரைக்கும் கிளாஸ் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எப்படி சார் இந்த மாதிரி ஆட்டோ